ரீசெண்டா யங்ஸ்டர்ஸ் அடல்ட்ஸ் எல்லாரும் ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்கின் கண்டிஷன் ஆக்னி. ஸோ இந்த ஆக்னி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷனை அண்டர்கோ பண்றாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆக்னி எப்படி வருது, அதோடைய காசஸ் என்ன, அண்ட் அந்த ஹோமியோபதியில எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் பிரியங்கா, கன்சல்டன்ட் அட் ஹெச்கியூரா ஹோமியோபதி கிளினிக். ஆக்னி எப்படி வருதுன்னா, நம்ம ஃபேஸ்ல இருக்கிற போர்ஸ்ல ஆயில் ஆர் டெட் செல்ஸ் எது வேணா இருக்கலாம், அது கிளாக் ஆகும்போது ஸோ அது ஆக்னியா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஆக்னி ரெண்டு டைப்ஸ் இருக்கு, இன்ஃப்ளமேட்டரி அண்ட் நான் இன்ஃப்ளமேட்டரி. இன்ஃப்ளமேட்டரி பாத்தீங்கன்னா பஸ்டியூல், நோடியூல்ஸ், பாப்யூல்ஸ் எது வேணா இருக்கலாம், சிஸ்டிக் ஆக்னியா கூட இருக்கலாம். இதே நான் இன்ஃப்ளமேட்டரி பாத்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் நம்ம நான் இன்ஃப்ளமேட்டரி சொல்லுவோம். மெயினா ஆக்னியோட காசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷன் ஆர் எக்ஸசிவ் டெட் செல்ஸ் போயிட்டு கிளாக் ஆகுறது போர்ஸ்ல, கான்ஸ்டிபேஷன், anxiety or allergy, PCOD or any kind of it. இது எல்லாமே நம்ம காசஸ் சொல்லலாம். இதுல டைப்ஸ் அதிகமா இருக்கு, ரோசேஷியே, வல்காரிஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆக்னி ஸ்கார்ஸ் ரொம்ப ஏர்லியாவே ட்ரீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆக்னி ஸ்கார்ஸ் நம்ம ப்ரொலாங்கா இருக்கும்போது அதை ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அது பிக்மெண்டேஷன் குறையறதுக்கு நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப நாள் எடுக்க வேண்டியதா இருக்கும். இன்கேஸ் நம்ம ஏர்லியா ட்ரீட் பண்ணும்போது அந்த பிக்மெண்டேஷன் ரொம்ப ஈஸியா குறைக்கலாம். அதை விட நம்ம ஆக்னியே ஸ்டார்ட் ஆகும்போது அது ஏர்லியா ட்ரீட் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமே வராது. ஆக்னி ஸ்கார்ஸ்ல டூ டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்னு ஸ்ட்ரக்சரல் அண்ட் பிக்மெண்டேஷன். ஸ்ட்ரக்சரல்ல பாத்தீங்கன்னா ஏட்ரோபிக் ஸ்கார்ஸ், ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்கார்ஸ். ஏட்ரோபிக் ஸ்கார்ஸ்ல என்ன ஆகும்னா நம்ம போர்ஸ் எல்லாம் குழி விழுந்த மாதிரி ஆயிடும். இந்த ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்கார்ஸ்ல நம்ம ஸ்கின்னே கொஞ்சம் ரைஸ்டா ஆன மாதிரி இருக்கும். அண்ட் பிக்மெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஹைப்போ பிக்மெண்டேஷன் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்ட். ஹைப்போ பிக்மெண்டேஷன் ரொம்ப ரேரா தான் வரும். அது ரொம்ப லைக் 0.1% பேஷண்ட்ஸ்க்கு தான் ஹைப்போ பிக்மெண்டேஷன், ஸ்கின் வந்து வெள்ளையாயிடும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் தான் 99.9% பேஷண்ட்ஸ்க்கு வருது. ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பார்க்கும்போது ப்ரௌனா இருக்கும் ஸ்கார், இல்லைன்னா பிளாக்கா இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அந்த டேமேஜ். பிகாஸ் நம்ம ஆக்னி இருக்கும்போது ஆக்னி அந்த ஸ்கின் கீழே எவ்வளவு டேமேஜ் ஆகுதோ அவ்வளவு தூரமா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கார்ஸும் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கார்ஸ்க்கு வந்து நம்ம ஹோமியோல ட்ரீட்மெண்ட் இருக்கு. பிளஸ் நம்ம காஸ்மெட்டாலஜி மூலியமா கூட இதை ட்ரீட் பண்ணிக்கலாம். லேசர் ரீசர்ஃபேசிங், மைக்ரோனேட்டிங், டெர்மாபிரேஷன் மூலியமா நம்ம ப்ராப்பரா எத்தனை செஷன்ஸ் வேணுமோ எடுத்தா அந்த ஆக்னி ஸ்கார்ஸை ரொம்ப ஈஸியா குறைக்கலாம். ஸோ ஆக்னி ரிடக்ஷன், ஆக்னி கியூர் ஆகிறதுக்கு இல்ல அந்த ஆக்னி ஸ்கார்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு ஏதாவது பிளான் பண்றீங்கன்னா கான்டாக்ட் ஹெச்கியூரா ஹோமியோபதி கிளினிக்.